ஸோ அந்த செக்யூரிட்டியோட வந்து ஒரு 10 நிமிஷம் கதை அடித்தாச்சு. இதுக்கு மேலே அலவுட் இல்லைன்ட்டார். ஸோ ஃபிலிப்பைன்ஸில் பியூட்டிஃபுல் சிட்டிஸே வந்து செபு, பொரக்காய், பல்வான் போகலான்னா டைம் இல்லை. எல்லாத்துக்கும் ஃப்ளைட்ஸ் தான். பட் இந்த ட்ரிப்லேயே எங்களுக்கு 7 ஃப்ளைட்ஸுங்க. சென்னை டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு மணிலா டு செபு, அண்ட் செபு டு கேட்டிக்கலன். பொரக்கேயோட ஏர்போர்ட் நேம் வந்து கேட்டிக்கலான். இப்போ கேட்டிக்கலான்லேருந்து மணிலா டு சிங்கப்பூர் டு சென்னை. இது மாதிரி 7 ஃப்ளைட்டு. இப்போ தான் நாங்கள் 4 ஃப்ளைட்டே முடிச்சிருக்கோம். இந்த ட்ரிப்பில் பாதி காசு போனது ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான். அதுதான் உண்மையே. பட் இட்ஸ் ஒர்த் இட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்டில் லாஸ்ட் மந்த் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லும் போது வி ஆர் லீவிங் டு ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னும் போது இவருக்கு வேறு வேலை இல்லை, சும்மா போய் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினச்சேன். அண்ட் அது வரைக்கும் இப்படிலாம் ஒரு இடம் இருக்குதுன்னு கூட உலகத்தில் எனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் உண்மையே. வந்து ஃபிலிப்பைன்ஸ் நார்மலாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கண்ட்ரீஸில் இடம்லாம் இருக்கான்றது வந்து ஒரு 20 days முன்னாடி தான் எனக்கு தெரியும். ட்ரிப்புக்கு 20 daysக்கு முன்னாடி தான் புக் பண்ணி எல்லாமே பண்ணது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் வந்து இதெல்லாம் இருக்கா, இவ்வளோ அழகாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ காட். ஏன்னா நீங்கள் மனசு வைக்காமல் நான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்க முடியாது, இந்த இடத்த பார்த்துருக்க முடியாது, இந்த பியூட்டியை விட்னஸ் பண்ணியிருக்க முடியாது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல் இந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்ததுக்கு, டு எக்ஸ்ப்ளோர் ஆல் அலோன். அண்ட் மோரோவர் இந்த தனியாக காலையில் வாக்கிங் வர்றது சொல்லி கொடுத்தது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்தியா. அவள் தான் வந்து சொல்லுவாள், மச்சான் ஒரு கண்ட்ரிக்கு போனால் காலையில் எழுந்து தனியாக போயிடணுண்டி, எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கணுன்னு அவள் சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் காலங்காத்தால் எழுந்துச்சு கிளம்பி நடந்து வந்துட்டேன். நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து இந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்களை அதில் ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ, இந்த நாய்க்குட்டி என் பின்னாடியே வந்துட்டுருக்கு. அங்கேருந்து அவரோட விளையாண்டுட்டு இருந்த நாய்க்குட்டி. நோ 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 கோ பேக் நோ. அதனால் எங்கள் கண்ட்ரியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி மதிக்கிறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. வாங்குகிற ஃபீஸுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பொரக்கையில் மட்டும்தான் ஒயிட் சாண்ட் பீச்சஸ் இருக்குது அப்படின்னாங்க.